நான் தலை நீ சீக்கிரம் வந்துட்டுக்கிற. ம் எப்போ வரேன்னு சொல்லி கவினை யோ என்னையா கல்யாணத்துலேருந்து லேட்டாக வர நீ? ஜஸ்ட் மேரேஜ் தலை கப்பல் கொளுத்தலாம் இருக்கும்ல, அதோட உங்கள் வீட்டில் சேரவானா சொல்லிக்குது, அதெல்லாம் ஏமாத்திட்டு வரவானா? டே சிவபாலன், நீ என்னடா எங்கே உட்காந்துக்கிற? நீ சொன்ன கதையை பார்த்தா நான் ஹாலிவுட்டில் ஷூட்டிங் பண்ணிட்டு இருப்பேன்னு நினச்சிட்டு இருந்தேன். நீ இன்னும் ஷூட்டிங் போலியா? இதோ கவினை காணல, அவனு தூக்கின்னு போயிடு. ப்ரொடியூசர் வேணுமேண்ணா. ப்ரொடியூசரா? டேய் இங்கே சோறு துண்டு வெளில போய் ப்ரொடியூசர் தேடுவியா? எங்களுக்கே துரோகம் பண்ணுறியா? நீ வெளில போய் ப்ரொடியூசர் தேடினா தலை கோச்சிக்காது? நான் ஏன் கோச்சிக்கிறேன்? அவனுக்கு வேணா எங்கே வேணா போய் பண்ணிட்டு போகிறான். என்ன கோத்து வர்றியா நீ? தலை கொன்றும் ஒன்று. நம்ம பையனுக்கு நம்ம பண்ணாமல் யார் பண்ணுவா? நீ பண்ணியா? நானே உன் பையன்தான். என்கிட்ட எது அப்பாவுக்கு 40 வயசு பையனுக்கு 50 வயசா? ஏதாவது பேசணும்னு பேசாதியா? டேய் அந்த லுக் மேட்டர் சொல்லியா? தலை ஒரு லுக் மேட்டர் சொன்னான், பயங்கரமாக இருக்கும். இல்லை அது என்ன லுக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் நல்லா இருக்குண்டா, உன் லுக்கே சூப்பராக இருக்குது. இந்தா கவினை போ கவினை. தெரியாம நீங்க பாட்டுக்கா கூட்டும் போய் டீ வாங்கிட்டு கூட்டும் போ. எல்லாம் என்ன உட்கார வச்சு பிக் பாக்கெட் அடிக்கலாம்னு நினைக்கிறீங்க? போய் பாக்கெட் இல்லாத டவுசரா போட்டு வரேன். ஏதோ பேசி பேசி அவரை அமுச்சு விட்டீங்களா? ஏன்னா இப்படி பண்றீங்க? செக் புக் எடுத்துட்டு வர போய்க்கிறாரா? ஒரு பொடித்தர் கச்சா கொஞ்சம் கொஞ்சமாக தான் கறக்கணும். கத்தாதீங்க, கேட்டுற போது. அதெல்லாம் ஒன்றும் கேட்காது. லுக்கு மாற்றி கூட்டினா போ. கவினை பக்காவா ரன்வீர் கபூர் மாரி இருக்கணும். இதுதான், இது கரெக்டா வந்துடணும்டா. என்ன ரெடின்னு? ஓகேவா? போங்கண்ணா போங்கண்ணா. என்னன்னே புரியலையே. ரயில் கொள்ளையர் மாதிரி போறானுங்க. என்ன பண்ண போறானுங்க இத்தனை பேர் உள்ள போய்? லுக் டெஸ்ட் என்ன சும்மாவா? எப்படி சும்மா? மெசேஜ் வந்தனே இருக்குது. எது எதுக்கோ காடு தேய்க்கிறானுங்க. என்ன செலவு பண்ணுறானுங்கன்னே புரிய மாட்டேங்குது. இன்றைக்கி ஒரு வேலை படத்தை எடுத்து முடிச்சிருவானுங்களோ? அங்கே பாரு, காஸ்டியூமர் கேரளாலேருந்து வந்துக்கிறாரு, மேக்கப் மேனு பாம்பேலேருந்து வந்துக்கிறாரு, ப்ரொடியூசர் மட்டும் ஆழ்வார்பேட்டிலேருந்து வந்துக்கிறாரா? ஆமாம். அக்கில் காட்டி அண்ணா பிளஸ் மீனே பத்தியா இங்கேருந்தே நடிக்க ஆரம்பிச்சிட்டான். பாவி இவ்வளோ நேரம் உயிரை குத்தவனுக்காக பேசியிருந்தா அவரு காலைல மட்டும் வந்துட்டு போகிற. எனக்கு என்னன்னா இந்த லுக் டெஸ்ட்டோடு என்னை விட்டிங்கன்னா அப்படியே ஓடிடுவேன். ஏ சிவபாலம் மாமா, என்னடா இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? சீக்கிரம் தரடா. இவ்வளோ நேரம் போடுறதுக்கு என்ன அது? ஏ திவானி ரன்பீர் கபூர் மாரி வரணும்ல. அவன் அந்த மாரி வருவானா இல்லை பத்தான் ஷாருக்கான் மாரி வருவானா எனக்கே குழப்பமாக்குது. நீ வேற எங்கள் நோண்டி நேக்குற. என்னடா ரெடியாடா? டேய் கூப்பிட்றாங்க வா வா போலாம் தலை. லுக்கு ஃபயராக இரு. எங்கே போகிற? அப்படி ஏன் அப்படி போகக்கூடாது, சர்ப்ரைஸ் இல்லை. இரு. என்ன ரெடின்னு ஓவரா பண்ற? கவின் தானே, அவனை பொம்பளை கட்டப் வரைக்கும் பார்த்தாச்சு. இன்னும் அம்மனை கட்டப் மட்டும் தான் பாக்கி. யோ நல்லா தானே இருக்கும். வேற லெவலில் இருக்கும் தலை. வரப்போகிறான் பாரு. டேய் அப்படியே பிடிச்சிக்கிறேன், ஓடிட்டுங்கடா. ஏன் டேய் இதான் லுக்கா? சத்தமே வரக்கூடாது. ரெடன், இந்த கவினை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது? எங்க அந்த சாக்லேட் ஐஸ்கிரீம் பாய் மாதிரி தோணுது. அப்படி தானே தோணுது. ம் ஆனால் நம்ம மொட்டைக்கு பார்த்தீங்களா, அவனை பார்க்கும்போது ஏதோ நந்தன சிக்னலில் பிச்சை எடுக்கிற மாதிரி தோணிருக்கு. தாட் ப்ராசஸே புதுசாக இல்லை? பண்ணலாமா? ஓன் தாட் ப்ராசஸ் புதுசாகுதே. ஆ டேய் அந்த விக்கு, அந்த மேக்கப் செட்டு, அந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வைங்கடா. எதுக்கு? ஒரு வேளை படம் முடிஞ்சதுக்கப்புறம் உனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா. அட்டிங் பிளட்டி பேக்கர்